ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Buvistutorials. இந்த வீடியோவில் தமிழுக்குரிய 12th தமிழுக்குரிய கோல்டன் டிப்ஸ். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு தமிழ் டீச்சர்ஸ் மிஸ்ஸஸ் கோடீஸ்வரி மேம். அவங்க உங்களுக்கு அற்புதமான கோல்டன் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர்ஸ் கூட ஒவ்வொரு இயலுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கவனமாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தமிழ் வினாத்தாளில் 5 பகுதிகள் இருக்குது. இதில் முதல் பகுதியில் பலவுள் தெரிக, அதாவது ஒரு 14 ஒன்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, புக் பேக் ஃபுல்லாக படிச்சிடணும். நூல்வெளி பகுதியை அதிக கவனம் செலுத்தி படிக்கணும். இன்டீரியல் கொஸ்டினும் நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து பகுதி 2ல் பிரிவு 3 பிரிவாக கொடுத்துருப்பாங்க. பிரிவு 1ல் நீங்கள் செய்யுள் குருவினா எழுதணும். 3 செய்யுள் குருவினா எழுதணும். பிரிவு 2ல் உரைநடை குருவினா 2 எழுதணும். இந்த பிரிவு 3ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் ஒரு 7 வினாக்கள் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு வினாவுக்கு 2 மதிப்பெண். இது இந்த 14 மதிப்பெண்மே வாங்குறது ரொம்ப எளிதானது. இந்த பகுதி நம்ம எதில் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பக்கங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 1ல் 17, 20, 21, 22 பக்கங்களை படிச்சுக்கோங்க. இயல் 2ல் 41, 44, 45, 46. இயல் 3ல் 67, 70, 71, 72. இயல் 4ல் 100, 102, 103, 104. இயல் 5ல் 126, 127, 128. இயல் 6 154, 155, 156. இயல் 7 185, 186, 187. இயல் 8 215, 216. இந்த பக்கங்களையெல்லாம் ரொம்ப தெளிவாக கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா இந்த பகுதி 2ல் இருக்கிற பிரிவு 3 நம்ம சரியாக எழுத முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பகுதி 3 இது செய்யுள் சிறுவினா 2 எழுதணும். இதுவுமே 2 பிரிவாக கொடுத்துருக்காங்க. பிரிவு 1ல் செய்யுளோட சிறுவினா 2 எழுதணும். பிரிவு 2ல் உரைநடையோட சிறுவினா 2 எழுதணும். அதுக்கடுத்து பிரிவு 3 அதில் அணி இலக்கணம், இலக்கிய நயம் பாராட்டுதல், வாழ்க்கை நிகழ்வில் பழமொழி, தமிழாக்கம் தருக, மொழியே ஆள்வோம். இதில் இந்த பகுதியில் 3 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 மதிப்பெண் இதில் எளிதாக நம்மளால் வாங்க முடியும். அதுக்கடுத்து பகுதி 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெடுவினா. இந்த நெடுவினா எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. செய்யுள் பகுதியிலிருந்து 2 வினாக்கள், உரைநடையிலிருந்து 2, துணைப்பாடத்திலிருந்து 2. அப்போ அல்லது கேட்கும்போது இந்த 3 வினாக்களையுமே நம்ம தெளிவாக நம்மளால எழுத முடியும். அதுக்கடுத்து பகுதி 5ல் மனப்பாட செய்யுள். இந்த மனப்பாட செய்யுள் செய்யுள் பகுதியில் ஒரு 4 மதிப்பெண்ணும், குறள் நம்ம 1 எழுதணும். அது 2 மதிப்பெண், மொத்தம் 6 மதிப்பெண். இப்போ செய்யுள் பகுதியெல்லாம் நல்லா படித்து நம்ம எழுதி பார்த்தா பிழை இல்லாமல் நம்மளால் எழுத முடியும். அந்த தமிழை பொறுத்தளவு இந்த பகுதிகளெல்லாம் நம்ம கவனத்தோடு படித்தோம் அப்படின்னா அதிக மதிப்பெண் நம்மளால் பெற முடியும்.